ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். இன்றைக்கி நம்ம ஜிகே கொஷின்ஸ், இப்போ அப்கமிங் ஜிப்மர் அண்ட் எய்ம்ஸ் நாசெட்டுக்கு ரிலேட்டடான ஜிகே கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச டாபிக் தான். பட் இருந்தாலும் அதில் சில விஷயங்கள் நான் உங்களுக்கு எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன். ஒலிம்பிக்ஸ் பற்றின கொஷின்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஒலிம்பிக்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒன்ஸ் இன் எவ்ரி 4 years நடக்கும். ஸோ எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒலிம்பிக்கா அப்படிங்கிற கிரீஸுங்கிற ஊரில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதை அப்படியே இப்போ வரையும் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. எவ்ரி ஒன்ஸ் இன் 4 yearsக்கு ஒன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. தென் ஒலிம்பிக்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இட் மென் மோஸ்ட்லி ஃபார் அத்லெட்டிக் ஈவெண்ட்ஸ். ஸோ அத்லெட்டிக் ஈவெண்ட்ஸ்னால் இந்த ரன்னிங், ஸ்விம்மிங், ஓகேவா, தென் அந்த ஹை ஜம்ப், லாங் ஜம்பிங், அந்த மாதிரி தே ஹாவ் 200 ஈவெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கு மட்டும்தான் அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதனால தான் ஒலிம்பிக்ஸ் இஸ் மென்ட் ஃபார் அத்லெட்டிக் ஈவெண்ட். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது ஒலிம்பிக்ஸ் வந்துட்டு ஒன்ஸ் இன் 4 years நடக்குங்கிறது. ஆனால் சம் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 1900sலலாம் ஒலிம்பிக்ஸை ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. சம்மர் ஒலிம்பிக்ஸ் அண்ட் வின்டர் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. சம்மர் ஒலிம்பிக்ஸ்னால் நான் இந்த சொன்ன இந்த அதான் ரன்னிங், ஜம்பிங், ஹை ஜம்பிங், அதெல்லாம் வந்துட்டு சம்மர் ஒலிம்பிக்ஸ்ன்னு சொல்லி வச்சாங்க. வின்டர் ஒலிம்பிக்ஸ்ன்னு சொல்லிட்டு வின்டர் கேம்ஸ் இருக்குல்ல, அதுக்கு மட்டும் தனியாக ஒரு ஒலிம்பிக் செஷன் வச்சாங்க. அது வந்து வின்டர் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரித்தாங்க. வென்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இதை நான் வீடியோ போடுறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா இந்த வருஷம் 2024 லாஸ்ட் மந்த்து தான் வந்துட்டு ஒலிம்பிக்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. எங்கே நடத்துனாங்கன்னா பாரிஸில் நடத்துனாங்க. ஓகே, ஸோ சம்மர் ஒலிம்பிக்ஸ் தான் இப்போ நம்ம முடிச்சிருக்கோம். சம்மர் ஒலிம்பிக்ஸ் 2024 முடிஞ்சிச்சு. எங்கே நடந்துச்சு? பாரிஸில் நடந்துச்சு. தென் இதே வின்டர் ஒலிம்பிக்ஸ் எப்போனா 2 yearsக்கு அப்புறம் வரும். முன்னாடி எப்போ முடிஞ்சிச்சுன்னா 2022 முடிஞ்சிச்சு. எங்கே முடிஞ்சிச்சுன்னா பீஜிங், சைனாவில் வந்துட்டு முடிஞ்சிச்சு. ஸோ 2024 சம்மர் ஒலிம்பிக்ஸ் பாரிஸ், 2022 பீஜிங், சைனா. நெக்ஸ்ட் வென்யூ என்ன அப்படிங்கிறதும் பார்த்துடலாம். 2026 22 வின்டர் ஒலிம்பிக்ஸ் நடந்துச்சுல, அப்போ 4 yearsக்கு அப்புறம் நடக்கும். அப்போ 2026 அடுத்த ஒலிம்பிக்ஸ் எங்கன்னா மிலானோ கார்டினா அப்படிங்கிற இட்டாலியில் இருக்க இடத்துல நடக்க போதா. தென் 2028 சம்மர் ஒலிம்பிக்ஸ். நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, இந்த ஒலிம்பிக் செஷன் லாஸ்ட்டே சொல்லியிருப்பாங்க, லாஸ் ஏஞ்சல்ஸ் யூஎஸ்ஏல வந்துட்டு நடக்க போகுது. ஸோ டாம் க்ரூஸ் கூட அதுக்காக சம் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணாங்க எண்டிங் ஈவெண்ட்டில். நீங்கள் மீன்ஸ் டிவி பார்த்தவங்க, நியூஸ் பார்த்தவங்களுக்கு இது தெரியும். நெக்ஸ்ட்டு ஈவெண்ட் எப்போன்னு கூட கொஷின் கேட்கலாம். தென் முக்கியமான இன்னொன்று விஷயம், இந்த ஒலிம்பிக்ஸோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா 5 சர்க்கிள் இன்டர் கனெக்டடாக இருக்கும். அதில் கலர்ஸ் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். பார்த்துக்கோங்க, ப்ளூ, பிளாக், ரெட்டு, க்ரீன் அண்ட் எல்லோ, அந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த ஒலிம்பிக்ஸில் கலந்துக்கிற எல்லா கண்ட்ரியோட நேஷ்னல் ஃப்ளாக்லேயும் இந்த 5 கலரில் ஏதோ ஒரு கலர் கண்டிப்பாக இருக்குங்கிறது தான் இந்த ஒலிம்பிக் சிம்பிளுக்கான அர்த்தமே. அப்புறம் இந்த வருஷம் இந்தியாவோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறதும் கொஷின் நிறையா வாட்டி வந்திருக்கு. தென் ஃபஸ்ட்டு பொசிஷன் யூஎஸ்ஏல தான் இருக்காங்க. யூஎஸ்ஏ தான் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்காங்க. செகண்ட் பொசிஷன் சைனா, தேர்ட் பொசிஷன் ஜப்பான். இந்தியா வந்து 71 பிளேஸில் இருக்குது. ஸோ இந்தியாவோட மெடல் லிஸ்ட் பார்த்துடலாம். 2024 மெடல் லிஸ்ட். இந்தியா வந்துட்டு 1 சில்வர், அப்புறம் வந்துட்டு 5 பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்கு. ஸோ டோட்டல் 6 மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ சில்வர் யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் நீரஜ் சோப்ரா வாங்கியிருக்காங்க. தென் மனு பாக்கர், இவங்க தான் வந்துட்டு 2 பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காங்க. ரெண்டுமே வந்துட்டு துப்பாக்கி சுடுதலில் தான், ஓகேவா, பிஸ்டல் இதில் தான் வாங்கியிருக்காங்க. சரப்ஜித் சிங் ஒரு பிரான்ஸ். ஆக்சுவலாக மனு பாக்கரும் சரப்ஜித் சிங்கும் சேர்ந்து ஒரு பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க. தென் ஸ்வப்னில் குஷல் அவங்களும் ஒரு பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க. தென் அமன் ஷெராவத்தும் ஒரு பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்புறம் இந்தியன் ஹாக்கி டீம் வந்துட்டு ஒரு பிரான்ஸ் வாங்கியிருக்கு. ஸோ டோட்டல் 6 மெடல்ஸ், 1 சில்வர், 5 பிரான்ஸ் மெடல் நம்ம இந்தியா வாங்கியிருக்கு. ஸோ இப்படி கூட கொஷின் கேட்கலாம், யார் 2 மெடல் வாங்கினவங்க? ஒரே ஆள் தான் மனு பாக்கர். இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டு டேக் 2 பிரான்ஸ் மெடல் இன் அ சிங்கிள் ஒலிம்பிக். ஒரே ஒரு ஒலிம்பிக் செஷனில் 2 மெடல் வாங்கின ஃபஸ்ட்டு இந்தியன் உமன் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா மனு பாக்கர் தான். தென் மனு பாக்கர், சரப்ஜித் சிங், ஸ்வப்னில் குஷல், இவங்க 3 பேருமே எதில் வாங்கியிருக்காங்கன்னா துப்பாக்கி சுடுதலில் தான், பிஸ்டல் இதில் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ
அந்த கொஷின் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எந்த சிங்கிள் ஸ்போர்ட்டில் வந்து இந்தியா வந்துட்டு டாமினன்ஸ் காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஸ்டல் காம்படிஷனில் தான். தென் அமன் ஷெராவத் வந்துட்டு எதில் வாங்கியிருக்காங்கன்னா ரெஸ்லிங்கில் வாங்கியிருக்காங்க. தென் இந்தியன் ஹாக்கி டீம் ஹாக்கி அதில் தெரியும். தென் நீரஜ் சோப்ராக்கு சொல்லவே தேவையில்லை, அவங்க எல்லாருக்குமே தெரியும். இஸ் ஸோ ஸ்பெஷல். ஏன்னா லாஸ்ட் டைம் அவங்க கோல்டு வாங்கியிருந்தாங்க, இந்த வாட்டி சில்வர் வாங்கியிருக்காங்க. ஸோ ஜாவ்லிங் த்ரோ ஹீஸ் குட் மீன்ஸ் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஒலிம்பிக்ஸ். ஸோ ஒலிம்பிக்ஸ் எங்கே நடக்குது, எங்கே நடக்கலாம் அப்படின்ற கொஷின் வரலாம். தென் நம்பர் ஆஃப் மெடல்ஸ் என்ன, இந்தியாவோட பொசிஷன் என்ன, இப்படிங்கிற கொஷின்ஸும் வரலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.